கரூரில் நடந்த ஒரு சம்பவம், 41 பேர் இறந்து போனார்கள். யார் காரணம்? திராவிட முன்னேற்ற கழக அரசு காரணம். திராவிட முன்னேற்ற கழக அரசு பாதுகாப்பு கொடுக்க முடியாததால் இன்றைக்கு 41 பேர் கரூரில் நசுங்கி செத்தார்கள். ஆனால் முதலமைச்சர் இரவோடு இரவாக வந்தார்கள். இரவோடு இரவாக எல்லாரையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவர்கள் அங்கிருந்து உடனடியே அப்புறப்படுத்தி சென்று விட்டால். காரணம், யாரை காப்பாற்றுவது? இந்த வீடியோல பாத்தீங்க, டாஸ்மாக்ல அடுத்த வருஷம் 48,000 கோடி ரூபாய் வருமானம் செய்ய வேண்டும் என்பதற்காக திட்டமிடுகிறார்கள். ஆனால் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு எங்கேயுமே சரியில்லை. எல்லா இடங்களிலும் இன்னைக்கு மக்கள் பயந்து போய் இருக்கிறார்கள். இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை. காவல்துறையாய் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் கட்டுப்படுத்த முடியவில்லை. எங்கு பார்த்தாலும் கஞ்சா, எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள், கஞ்சா, அபின், பெத்தமைடின் போன்ற பொருட்கள் இன்றைக்கு விற்கப்படுகிறது. யாருடைய ஆட்சியில்? இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில். கள்ளக்குறிச்சியில் 65 பேர் சாராயம் குடித்து செத்து போனார்கள். ஆனா இந்த ஆட்சியில பெரிய அதிசயம் என்னன்னா, ரோட்ல ஆக்சிடென்ட் நடந்து போனா, இறந்து போனா ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கொடுப்பாங்க. ஆனா கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனா அவங்க 65 பேருக்கு 10 லட்சம் பேர் கொடுக்கறாங்க. கரூருக்கு வந்த முதலமைச்சருடைய கால்கள் கள்ளக்குறிச்சிக்கு போகல. ஏன் அப்படின்னா, நாங்க சட்டமன்றத்தில் கேட்டோம், நீங்க கரூருக்கு மட்டும் போனீங்களே, நீங்க கள்ளக்குறிச்சிக்கு ஏன் வரல அப்படின்னு சொன்னோம். கேட்டாங்க, சாராயம் குடித்து செத்து போனாங்க. அப்ப சாராயம் குடித்து செத்து போனாலும் உயிர் தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஆனால் இன்னைக்கு மோசமான சூழ்நிலையில் போய் கொண்டிருக்கு.